திரு சுஜாதா அவர்கள் எழுதிய குந்தவியின் காதல் ஒரு சிறுகதை. ரொம்ப நாளா இந்த கதை நம்ம சேனல்ல பதிவு பண்ணி நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். வாய்ப்பு சரியா கிடைக்கல. ஸோ இன்னைக்கு இந்த கதை பதிவு பண்ணியாச்சு. ஸோ ஃபுல்லா கேளுங்க. ஸோ சுஜாதா அவர்கள் எழுதின ஒரு சில சரித்திர கதைகள்ல இது ஒண்ணு. ஸோ ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அடிப்படையா வச்சு இந்த கதை எழுதியிருக்காரு. ஆனா இந்த ஒரு சரித்திர நிகழ்வை வச்சு எழுதியிருக்கக்கூடிய கதையிலையும் அவருடைய ட்ரேட்மார்க்கான கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் இருக்கு. அதனால உடனே லாஸ்ட்ல கொண்டு போய் ஓட்டி பாத்துறாதீங்க, புரியாது. ஃபர்ஸ்ட் பிகினிங்ல இருந்து கேட்டுக்கலாம். ஓகேவா? குந்தவையின் காதல் சிறுகதை பை சுஜாதா. ராஜேந்திரன் வீர சோழ நெடுஞ்சாலையை கடந்து திருபுவன மாதேவியார் அங்காடி தெருவில் வந்தபோது இருட்டத் துவங்கி விளக்கு பொருத்தி கொண்டிருந்தவர்கள் இளவரசை பார்த்ததும் பயந்து தத்தம் காரியங்களில் ஸ்தம்பித்தனர். உடன் குதிரையில் வந்த திரு மெய்காப்பாளனிடம், என்ன எல்லோரும் இப்படி பார்க்கிறார்கள் என்று கேட்டார் ராஜேந்திரன். எட்டப்பாடி போரை பற்றி பல வதந்திகள் என்றான் அந்த காப்பாளன். என்னவா? சேதம் அதிகமா, தோணூர் வரைக்கும் போய் முழுசையும் நாசம் செஞ்சு பெண்கள், பிராமணர்கள், குழந்தைகள்னு. போதும், நிறுத்து. நான் வென்றேன், அவ்வளவுதான், படபடப்புடன் சொன்னான் ராஜேந்திரன். நீங்கள் செய்யவில்லை. உங்களுடன் வந்திருந்த குஞ்சிர மல்லர்களும் கைக்கோளர்களும் மிகவும் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டார்களாம். ஒரு போரில் இதெல்லாம் இயற்கையே. தந்தையார் அதற்குத்தான் விழித்திருக்கிறாரோ? இருக்கலாம். அங்காடி தெருவிலிருந்து குந்தவை மருந்தகத்துக்கு திரும்புகையில் ஒரு சாளரத்தின் திரை விலகி ஒரு பெண் ராஜேந்திரனை கண்கொட்டாமல் பார்த்தாள். என்ன பார்க்கிறாய்? நெற்றிக்கண் காணாத மற்றொரு காமவேல் என்பது இவனுக்கும் பொருந்தும். இப்போதே அவனுக்கு 2 மனைவியர் என்றால் அவளுடைய தோழி. அரண்மனைக்குள் பல வேளத்தினர் ஓடாடி கொண்டிருக்க ராஜேந்திரனை பார்த்ததும் அடங்கி ஒடுங்கி நடந்தனர். அதிகம் தலைகிறார்கள். எவரையும் நம்பக்கூடாது. போரில் கைப்பற்றப்பட்டவர்களை வேலைக்கு அமர்த்துவதில் எனக்கு விருப்பம் இல்லை. எல்லாமே தந்தையார் பிடிவாதம். சுற்றிலும் பார்த்து தனி சேவகங்களின் எண்ணிக்கை எத்தனை இருக்கும் என்று கேட்டான் ராஜேந்திரன். 18 இளவரசே என்று பதில் கூறினான் மெய்காப்பாளன். அனைவரும் சோம்பி திரிவோர். இது என்ன பாட்டும் கூத்தும்? ராஜேந்திரன் பிரதான அரங்கில் நுழைய அனைவரும் சொல்லி வைத்தார் போல எழுந்து பாட்டு பாடி ஆட ஆரம்பித்தார்கள். ராஜேந்திரன் போதும் என்று சையை காட்ட அனைவரும் சிலை போல உறைந்தார்கள். பாதி நடனத்தில் நிறுத்தியிருந்த ஒரு பெண்ணிடம் போய், பெண்ணே, உன் பெயர் என்ன? அருண்மொழி இளவரசே. 6000 பெண்களில் ஒருத்தி என்றான் திருமை காப்பாளன். அவள் கன்னத்தில் தன் விரல் நகத்தால் நிரடி, அருண்மொழி, நல்ல பெயர். எனக்கு பெண் பிறந்தால் உன் பெயர் வைக்கிறேன். திருமை அவளுக்கு ஒரு மோதிரம் கழற்றி கொடுத்து போ என்றான். ஓய் தனி சேவகரே, பெயர் என்ன என்றான். அவர் மீசையை நீவி விட்டு கொண்டு குறுகி இளவரசியிடம் வந்து, கோதண்டராம உடையார். உள்ளே இருக்கிறாரா ராஜராஜ சக்கரவர்த்தி? காந்தலூர் சாலை களமறுத்தருளிய கோ ராஜகேசரிவர்மர் மும்முடி சோழர். சுருக்கமாக சொன்னால் உன் தந்தை என்று திறந்த கதவிலிருந்து வெளிப்பட்டு ராஜராஜ சோழர் தன் மகனிடம் வந்தார். வணக்கம் தந்தையே. வணங்கினான் ராஜேந்திரன். சக்கரவர்த்தி அவனை அணைத்து கொண்டு, வா மதுராந்தகா, உன்னுடன் முக்கியமாக ஒரு விஷயம் பேச வேண்டும். அதற்கு முன் என்னை மதுராந்தகன் என்று அழைப்பதை நிறுத்த கோருகிறேன் தந்தையே. ஏன், பிடிக்கவில்லையா? உங்களுக்கு வேண்டுமெனில் உங்கள் சிறிய தந்தையின்பால் அன்பு இருக்கலாம், ஆனால் எனக்கு இல்லை. அதை கேட்டு பெரியவர் சிரித்து, எப்போதும் எதிர்ப்புதான் உனக்கு. ரெட்டப்பாடியில் அதிகம் சேதமாமே. அதை கேட்கத்தான் என்னை அழைத்தீர்களா தந்தையே? அதையும் கேட்கத்தான். மகனே, போரில் சேதம் என்பது மிகவும் குறைந்த அளவு இருக்க வேண்டும். வெற்றி ஒரு கல்வெறி போல. அது தலைக்கேறிவிட்டால் ஏது செய்கிறோம் என்பதை மறந்தே போய்விடுவாய். சத்ராயிச்வன் இப்போதே தன்னை திகுளமாரி என்று பட்டமேற்றுக் கொண்டு விட்டான், தெரியுமா? புரியவில்லை தந்தையே. திருகுளமாரி என்றால் தமிழர் கொல்லி. எனக்கும் ஏதாவது பட்டப்பெயர் கொடுங்களேன், சாளுக்கிய மாறி என்று. போய் கவனிக்கிறேன். நீ திரும்ப வந்ததும் அவன் தோணூர் வரை வந்து இழந்ததை கைப்பற்றி விட்டது என்னவோ நிஜம்தான். அப்படி சொல்லுங்கள், திரும்ப பறித்து கொண்டு விடுகிறேன். வளநாடு மண்டலங்களாக பிரித்து சோழ அரசை நிலைநாட்ட சமயம் போதவில்லை.
எப்போது வேண்டுமானாலும் அதை பற்ற முடியும் என்னால். அப்போது சேதங்கள்? ராஜேந்திரன் அழுத்துக் கொண்டான். தந்தையே, சேதங்கள் ஒரு போரில் தவிர்க்க முடியாதவை. ஓரளவுக்கு வெறியையும் உணர்ச்சி வசப்பட்ட காரியங்களையும் தவிர்க்கவே இயலாது. ஊரை விட்டு வேரை விட்டு வெகு தூரம் வந்தார்கள். இயலாது வந்தவர்கள் வெற்றியை கொண்டாடுவதில் தப்பில்லையே. உங்கள் வெற்றி விழாக்களையே எண்ணி பார்த்தால் தெரியுமே. தப்பில்லைத்தான் ராஜேந்திரா. இருந்தும் பெண்களை விட்டு வைக்க வேண்டியது வெற்றி வாகை நேரத்தில் முக்கியமாகிறது. கூடிய வரையில் நான் முயல முடியும். அது தொடர்பில்லாதவர்களை கொள்வதில் எனக்கு சம்மதமே இல்லை என்றார் சக்கரவர்த்தி. அதை சொல்லவா என்னை அழைத்தீர்கள் இங்கே என்றான் அலுப்புடன் ராஜேந்திரன். இந்த பேச்சு உனக்கு பிடிக்கவில்லை என்பது எனக்கு தெரிகிறது. நான் அழைத்தது குந்தவையை பற்றி பேச என்றார் சக்கரவர்த்தி. எந்த குந்தவை? உங்கள் சகோதரியா இல்லை என் சகோதரியா? உன் சகோதரி, என் மகள். என்ன அவளுக்கு? கவிதை எழுதுகிறாளா? அந்த கெட்ட பழக்கத்தை நிறுத்திவிட்டாள் என்று நினைத்தேனே. பழையாருக்கு போய் அவளை சம்மதிக்க செய்ய வேண்டும் நீ. விமலாதித்தனை திருமணம் செய்து கொள்ள. ராஜேந்திரன் ஆச்சரியத்துடன் தந்தையை பார்த்தான். விமலாதித்தன் கீழே சாணக்கியன் அல்லவா? ஆமாம். தந்தையே, என்ன இது? என் தங்கை சாளுக்கிய வம்சத்தில் போவதா? சாளுக்கியர்கள் நம் எதிரிகள் தந்தையே. மேலை சாளுக்கியர்கள் தான் நம் எதிரிகள். மேலோ கீழோ எல்லா சாளுக்கியர்களையும் கொல்ல வேண்டும் என்று சிறு வயதிலிருந்தே எனக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது தந்தையே. போதனையில் ஒரு சிறு திருத்தம் ராஜேந்திரா. கீழே சாளுக்கியர்கள் நம் எதிரிகள் இல்லை. திருவையாற்றில் தஞ்சம் கொடுத்துள்ளேன். கலிங்கத்தின் மேல் மறுபடி படையெடுக்க வேண்டுமா? ஆம், அதனால்தான் இந்த திருமண ஏற்பாடு. வீணாக அவர்களுக்கு தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்க இணக்கமில்லை எனக்கு. விமலாதித்தனுக்கு குந்தவையை கொடுத்து விட்டால் நம் போர் முயற்சிகளுக்கு ஒரு காரணம் கிடைக்கிறது. சோழ விசுவாசம் வடக்கே பரவுகிறது என்றார் சக்கரவர்த்தி. ராஜேந்திரன் அதை கேட்டு அலுப்புடன், இப்போது அதற்கென்ன என்றான். குந்தவையை திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும். நீ சொன்னால் அவள் கேட்பாள். இல்லை தந்தையே, ஒப்புக்கொள்ளவே மாட்டாள் என்றான் உறுதியாக ராஜேந்திரன். யாரையாவது காதலிக்கிறாளா கேட்டார் சக்கரவர்த்தி. இது காதல் விவகாரம் இல்லை தந்தையே. குந்தவை சிந்திக்கும் ஒரு சுதந்திர பெண். அவளை கேட்காமல் நாம் எவ்வாறு தீர்மானிக்கப் போகிறோம்? நீ கேள். மறுத்தால் ஒரு நாள் தாழ்த்தி மறுபடியும் கேள். சம்மதிக்கவில்லை எனில் பட்டினி போடு. சம்மதிக்க வை. தந்தையே, இது என்ன விந்தை? எதற்காக விமலாதித்தனை அவள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். யாருக்கு? அவன் அண்ணன் சக்திவர்மனுக்கு. எல்லோரும் திருவையாற்றில் வீற்றிருக்கிறார்கள். சக்திவர்மன், விமலாதித்தன், அவர்களுடைய தாய். வீண் சோறு. சக்திவர்மன் முழுவதும் பட்டத்துக்கு வந்ததும் நமக்குத்தான் உதவ போகிறான். இதற்குத்தான் இந்த வீண் சோறு. மேலும் நாம் வாட்களித்து விட்டேன். என்ன வாக்கு கொடுத்தீர்கள்? தம்பிக்கு மகளை கொடுக்கிறேன் என்றா? இல்லை, அவனை வேங்கி நாட்டிற்கு வேந்தனாக முடிசூட்ட. தந்தையே, புரியவில்லை. அதற்கும் விமலாதித்தனுக்கும்? ராஜேந்திரா, நீ இன்னமும் அரண்மனை சதிகள் பழகவில்லை. சக்திவர்மனுக்கு பிறகு அவன் தம்பிதான் வேங்கி நாட்டுக்கு அரசன். அப்படி யார் சொன்னது? அது நான் தீர்மானித்தது. இப்படி சுற்றி வளைப்பதை விட சக்திவர்மனுக்கே குந்தவையை கொடுக்கலாமே. சக்திவர்மன் இதுவரை 2 திருமணங்கள் ஆனவன் என்றார் சக்கரவர்த்தி. அதை கேட்டு ராஜேந்திரன் சிரித்து, இது யார் பேசுவது? சோழமாதேவி, திரைலோக்கிய மாதேவி, பஞ்சவன் மாதேவி, அபிமானவல்லி, இலாட மாதேவி, மீனவன் மாதேவி, இப்படி. அப்புறம் என்ன? கணக்கில் வைத்துக் கொள்ள முடியாத மனைவிமார்கள் கொண்ட தாங்களா இப்படி சொல்வது? பெரியவர் அதை கேட்டு மீசையை நீவி விட்டு கொண்டு, ராஜேந்திரா, பட்டத்துக்கு வரும் முன் மற்றொரு அறிவுரை உனக்கு. சோழ சக்கரவர்த்திகள் வேறு, சிற்றரசர்கள் வேறு. நம் நடைமுறைகளே வேறு. திருமணம் ஒரு பயனுள்ள அரசியல் திறன். உன் தங்கையை விமலாதித்தனுக்கு கொடுப்பதில் நம் மண்டலத்துக்கு பல்வேறு நற்பயன்கள் உள்ளன. வடக்கே ஒரு விசுவாசி வேண்டியிருக்கிறது. வேங்கி, கலிங்கம் எல்லாவற்றையும் இங்கிருந்து கவனித்துக் கொள்வது மிகவும் அரியதாய் இருக்கிறது. நம் வம்சம் பரவ இந்த முறையை ஏற்கத்தான் வேண்டும். பெண்கள் எதற்கு? புதிதாக சோழ சாணக்கிய வம்சம் ஒன்று நிறுவ வேண்டும். குந்தவையை கேட்டு பார்த்தீர்களா தந்தையே? இன்னும் இல்லை அப்பா, நீதான் கேட்டு சம்மதிக்க வைக்க வேண்டும். சக்கரவர்த்தி ராஜேந்திரன் அருகில் வந்து
அவனை தோளோடு அணைத்துக் கொண்டு, ராஜேந்திரா, நான் இன்னமும் அதிக காலம் இருக்கப் போவதில்லை. உனக்கு இளவரசனாக பட்டம் கட்டியாயிற்று. என் இதயமெல்லாம் ஒரு ஆசை. சோழ மண்டலம் வளநாடு கலிங்கத்திலிருந்து பரவி இடைத்துறை நாடு, வளவாசி, கொல்றிப்பாக்கை என்று ராஜேந்திரன் இடையே குறுக்கிட்டு, தந்தையே, வேண்டிய அளவு போரிட நான் தயார். ராஜேந்திரா, சில நாடுகளை போரிட்டு கைப்பற்றிக் கொள்ள வேண்டும், சிலவற்றை பெண் கொடுத்து கொள்ள வேண்டும். போ, குந்தவியை போய் பார். ராஜேந்திரன் அரண்மனையை விட்டு வெளியே வந்தபோது திருமை காப்பாளனிடம், முன்னேற்று வா, காலை பழையாருக்கு போக வேண்டும் என்றான் ராஜேந்திரன். உத்தரவு இளவரசே கூறினான் காப்பாளன். குந்தவை அங்கேதான் இருக்கிறாளா என்று கேட்டுவிட்டு, கடிகை மாரையனை கூப்பிடு, காலை பயணப்பட வேண்டும், அதிக ஆட்கள் வேண்டாம் என்றான் ராஜேந்திரன். முன்னூற்றுவன் ராஜேந்திரனை ஒருவாறு பார்த்து, இளவரசே, ஏதும் குழப்பமா? இல்லை, தூது. அப்படியா? பெரியவர் பெரிய திட்டம் போட்டிருக்கிறார். அதற்கு ஒரு பகடைக்காய் என் தங்கை. யார்? குந்தவையாரா? ஆம் முன்னூற்றுவா, நீ விமலாதித்தனை பார்த்திருக்கிறாயா என்று அவனை வினவினான் ராஜேந்திரன். இல்லை இளவரசே என்றான் காப்பாளன். குதிரை மேல் தாவி ஏறிக்கொள்ள தெருவில் இடங்கையர் இளவரசனின் முன்னேற்பாட்டை பார்த்ததுமே அப்படியே தரையில் படிந்தனர். நான் பட்டத்துக்கு வந்ததும் இந்த இடங்கை வலங்கையை ஒழிக்கப் போகிறேன். அது மிகவும் கடினமான காரியம் இளவரசே. கிராமத்தையே எரித்தார்கள். சதுர்வேதி மங்கலம். விமலாதித்தனை பற்றி சொல். குந்தவை பார்த்திருக்கிறாளா அவனை? பார்த்திருக்கலாம். தேவையெனில் பார்க்க வைக்கலாம். சரி, போக வேண்டாமா? போ. ஆம், தந்தையர் இல்லையெனில் கோபித்துக் கொள்வார் என்றான் ராஜேந்திரன். பின்னிரவின் நிலா வெளிச்சத்தில் தஞ்சாபுரியின் பெரிய கோயில் கோபுரம் ஒரு கரிய பெரிய கிரீடம் போல விளம்பில் ஒளிர, அதை போல் மற்றொரு கோயில் கட்ட வேண்டும் என்றான் ராஜேந்திரன். எதற்கு என்றான் திருமை. அப்போதுதான் என்னை ராஜேந்திரன் என்று ஒப்புக்கொள்வார்கள். இல்லையெனில்? திருப்பி கேட்டான் காப்பாளன். ராசராசன் மகன் என்பார்கள். உள்ளாலையில் இருந்து புறம்பாடிக்கு வந்து பழையாறை நோக்கிய சாலையில் செல்லும் போது தீப்பந்தங்களின் வெளிச்சத்தில் ராஜேந்திரனின் மனசஞ்சலம் முகத்தில் பிரதிபலித்தது. குந்தவை அவனுடைய செல்ல தங்கை. அவளை கட்டாயமாக திருமணம் செய்து கொள் என்று கேட்பதே தவறு என்று தோன்றியது அவனுக்கு. இருந்தும் அரச காரியங்களுக்காக சில தியாகங்கள் செய்யத்தான் வேண்டும். குந்தவை இதை எப்படி எடுத்துக்கொள்வாள்? முதலில் அத்தையை அணுகலாமா? இல்லை இல்லை, வேண்டாம். அவள் காதலித்து திருமணம் செய்து கொண்டவள், ஒப்புக்கொள்ள மாட்டாள். முதலில் உங்களுக்கு சம்மதமா இளவரசே என்றான் முன்னூற்றுவன். நான் விமலாதித்தன் என்கிற பிறவியை பார்த்ததே இல்லை முன்னூற்றுவா என்றான் ராஜேந்திரன். அவன் அழகானவன் தானாம் இளவரசே. அழகு மட்டும் போதுமா? குந்தவை கண்களை துடைத்துக் கொண்டு தூக்கம் இன்னும் களையாத நிலையில் வந்தாள். அதிக நகைகள் அனைத்தையும் கழற்றி வைத்து பெண்டாடி பெண்கள் சூழ நடந்து வரும்போது காலில் சலங்கை மட்டும் புலம்பியது. என்னன்னா இத்தனை அதிகாலையில்? குந்தவை, சுகமா? சுகம் கேட்கவா தஞ்சையிலிருந்து வந்தீர்கள்? இல்லை, நீங்கள் போவதற்குள் நான் எழுதிய கவிதையை படித்துத்தான் ஆக வேண்டும் என்றாள் குந்தவை. குந்தவை, நான் வெறும் போர்மல்லன். வில்லை பற்றி பேசு. சொற்கள் எனக்கு நேர விரயம் என்றான் ராஜேந்திரன். உன் போன்ற சூனியங்களையும் நான் சொல்ல போகும் கவிதை குணப்படுத்தும் அண்ணா. இது நீ எழுதியதா? இல்லை, மற்றொருவர் என்று கூறிவிட்டு கண்களை சிமிட்டினாள் குந்தவை. நான் கவிதை பற்றி பேச வரவில்லை குந்தவை. குந்தவை, நேராக சொல்லிவிடுகிறேன். தந்தையார் உனக்கு மணமுடிக்க விரும்புகிறார். குந்தவையின் இனிய புன்னகை சட்டென்று உறைந்தது. மணமா? எனக்கா? ஆம் என்று அவள் நேர்பார்வையை தவிர்த்தான் ராஜேந்திரன். யாருடன்? விமலாதித்தன், கீழே சாளுக்கிய இளவரசன். அண்ணா, என்னை கேட்காமல் தீர்மானித்தீர்களா? சோழ வம்சத்தில் பெண்களை கேட்கும் வழக்கம் இல்லை குந்தவை. அப்ப அத்தை? அத்தை விதிவிலக்கு. நானும் அத்தையை போலத்தான். நீ யாரையாவது காதலிக்கிறாயா? சொல், தலையை சீவி விடுகிறேன் என்று கர்ஜித்தான் ராஜேந்திரன். அண்ணா, என்ன இது? நான் என்ன பகடைக்காயா? ஏறக்குறைய நீ அப்படித்தான். முடியாது. ஏய், யாரங்கே? கை தட்டினாள். பெண்டாடி பெண் உடனே இளவரசி என்று பணிவுடன் வர
நீ போய் அத்தையை கூப்பிட்டு வா. குந்தவை, அத்தையை கூப்பிட்டு குழப்பாதே, நமக்குள் பேசிக் கொள்ளலாமே. சொல், உனக்கு விருப்பமில்லை அப்படித்தானே? யாரை மனம் செய்ய விருப்பம்? தமிழ் புலவர் யாராவதா? இல்லை, எனக்கு தமிழ் மேல்தான் காதல். திருவிசைப்பா என்று ஒரு புலவர் தஞ்சையில் பாடிக்கொண்டிருக்கிறாரே, நீ கேட்டாயா? எனக்கு நேரமில்லை குந்தவை. உனக்கு விமலாதித்தனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா இல்லையா? இல்லை இல்லை, முடியாது. நான் ஒன்றும் உங்கள் அரசியல் விளையாட்டின் பாவை இல்லை. குந்தவை, தந்தையின் சொல்லை மீறுகிறாயா? அண்ணா, நீங்கள் உண்மையாகவே என்னை கட்டாயப்படுத்த விரும்புகிறீர்கள் இல்லையா? அவ்வளவுதான் உங்கள் பாசமா? ராஜேந்திரன் அவள் கரிய கண்களில் கண்ணீர் திரையிட அதை துடைத்தான். சொல்லுங்கள் அண்ணா என்றாள். என்னத்தை சொல்வேன்? குந்தவை, சில திருமணங்கள் தேவைப்படுகின்றன. நானே இரண்டாவது திருமணம் எதற்கு செய்து கொண்டேன்? முக்கோக்கில்லா நடிகள் என்ற பெயர் கொண்ட பெண்ணை உன் அண்ணன் மணந்து கொள்வான் என்று நீ எதிர்பார்த்திருப்பாயா? எல்லாமே அரசியல்தான். உங்களுக்கு அரசியல் தேவை, அதில் எங்களை பலியாக்காதீர்கள். இப்போது என்ன சொல்கிறாய் குந்தவை? விமலாதித்தனை மணக்க மாட்டாயா? அந்த மனிதர் யார் என்றே தெரியாதே அண்ணா எனக்கு. ஆள் சிவப்பா கருப்பா என்றே. உங்களுக்கெல்லாம் முக்கியம் இல்லை ராஜேந்திரா. உங்களுக்கு முக்கியமானது வேலும் வில்லும் தான். அத்தை வந்து கொண்டிருந்தார். வணக்கம் அத்தை என்றான் ராஜேந்திரன். பெரிய குந்தவை பிராட்டியார் உள்ளே நுழைந்து தன் சால்வையை பணிப்பெண்ணிடம் கொடுத்துவிட்டு, ராஜேந்திரா, எத்தனை முறை பழையார் வருகிறாய்? உன் அத்தையை பார்க்க நேரம் கிடைக்கவில்லையா உனக்கு? அப்படி இல்லை அத்தை, நான் பழையாறை பக்கமே வருவதில்லை. பல திங்களாயிற்று. முன்னூற்று வா. கடைசியாக எப்போது பழையாறை வந்தோம்? 4 தினங்களுக்கு முன் இளவரசே. ராஜேந்திரன் அவனை முறைத்து பார்த்துவிட்டு, பொய் சொல்லாத வாய்க்கு போஜனம் கிடையாது, முன்னேற்றுவா என்றான் ராஜேந்திரன். பெரிய குந்தவை பிராட்டியார் சிரித்துவிட்டு சிறியவளின் கூந்தலை வருடி, என்ன சொல்கிறான் குந்தவை உன் அண்ணன்? யாரையோ திருமணம் செய்து கொள்ள வேண்டுமாம் அத்தை. ஆணை பிறப்பிக்கிறார்கள். யாரையோ இல்லை அத்தை, சாளுக்கிய இளவரசனை. பெயர் விமலாதித்தன். பெயர் நன்றாகத்தான் இருக்கிறது. எதற்காம்? அரசியல் அத்தை, அரசியல் என்றான் ராஜேந்திரன். யார்? ராஜராஜன் உன்னை அனுப்பினானா? ஆமாம் அத்தை. நேரில் வந்து கேட்க மாட்டானோ? அப்படி இல்லை அத்தை, நான் சொன்னால் குந்தவை ஒப்புக்கொள்வாள் என்றுதான். பிராட்டியார் இளம் குந்தவையை பார்த்து, என்ன சொல்கிறாய் பெண்ணே என்று கேட்டார். எனக்கு சம்மதமில்லை அத்தை. திருமணம் என்பது எப்படி இருக்கும்? நாடு முழுவதும் கோலாகலமாக இருக்கும். குழலும் யாழும் பேரிகையும் முழங்கும். வீதிதோறும் நாடகம். எல்லோருக்கும் களஞ்சு பொன், பட்டங்கள், பட்டயங்கள். இப்படி உங்கள் திருமணம் அப்படித்தான் நடைபெற்றதா அத்தை? நீங்கள் காதலித்துதானே? என் திருமணத்தை பற்றி இப்போது பேசாதே குந்தவை. வல்லவராயரை கேட்டுப்பார் நீ. அவர் இப்போது ஊரில் இருந்தால் தானே. அது என்ன, பழிகிளி 500 வராமே? ராஜேந்திரன் தன் மெய்காப்பாளனை பார்த்து கேட்டான். புதிய படையா என்ன? ஆம் இளவரசே, ரகசிய படை. குந்தவை, இப்போது என்ன சொல்கிறாய் நீ? திருமணத்திற்கு சம்மதமா இல்லையா? இளவரசனை பார்க்காமல் அவள் பதில் சொல்ல மாட்டாள் என்றால் பெரிய பிராட்டியார். முன்னூற்று வா. நீ விமலாதித்தனை பார்த்திருக்கிறாய் அல்லவா? ரகசியமாக அவன் கை விரலை பற்றி இழுத்தான் ராஜேந்திரன். ஆம் அரசே. விவரித்து சொல் அவளிடம். உடனே முன்னூற்றுவன், நல்ல அழகும் திறமையும் உள்ளவர் விமலாதித்தர் என்றான். ஓவியம் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டான் ராஜேந்திரன். ஓவியம் ஏமாற்றம். விமலாதித்தனை நீ வரச்சொல். குந்தவை அவனை சந்திக்கட்டும். இப்போது எங்கே இருக்கிறான் அவன் கேட்டார் பெரிய பிராட்டியார். திருவையாற்றில்தான். அப்போது நீ போய் அழைத்து வா அவனை. அதற்கு அவசியம்தானா அத்தை? உறுதியாக இது அவசியமானது. பெண்களை நீங்கள் பகடை காய்கள் போல, பலி ஆடுகளைப் போல பயன்படுத்துவதை நான் எதிர்க்கிறேன் என்று உன் அப்படினும் போய் சொல் என்றார் மூத்த குந்தவை பிராட்டியார். அப்படியெனில் விமலாதித்தனை வரவழைத்து ஆக வேண்டும். இல்லையேல் திருமணத்திற்கு சம்மதமில்லை. போ, உன் தந்தையிடம் சொல். இளையவளே, நீ என்ன சொல்கிறாய் என்று ராஜேந்திரன் கேட்க, எனக்கு ஏதும் சொல்ல தெரியவில்லை அண்ணா என்றாள் குந்தவை. குந்தவை, எதற்கும் என்னை கேட்காமல் ஒப்புக்கொள்ளாதே என்றார் அத்தை அவர்கள். திருமணத்தில் புதிய உடைகள் அணியலாம் குந்தவை என்று ஆசை காட்டினான் ராஜேந்திரன். பெண்ணே, புதிய உடைகள்
திருமணம் இல்லாமலேயே அணிந்து கொள்ளலாம் என்றார் அத்தை. பெண்களுக்கு சோழ நாட்டில் அதிக சுதந்திரம் என்று ராஜேந்திரன் சொல்ல, என்ன சொன்னாய்? இல்லை இல்லை, ஒன்றுமில்லை அத்தை. கலிங்க நாட்டில் ஒரு படையெடுப்புக்கு போகும்படி தந்தையார் எனக்கு பணித்திருந்தார். அங்கொரு புலூத வேந்தன் இருக்கிறான். அவன் பெயரும் விமலாதித்தன். ஐயோ, குழப்பாதே ராஜேந்திரா. நீ பெண் கொடுக்க போகிறாயா இல்லை போரிடப் போகிறாயா? குந்தவைக்கு பார்த்திருப்பது மற்றொரு விமலாதித்தன், கீழை சாளுக்கிய மன்னன். அதை சொல்ல வந்தேன். அது எந்த விமலாதித்தனாக இருப்பினும் குந்தவை அவனை பார்த்தே ஆக வேண்டும். அதன் பின் தான் மேல் பேச்சு என்று அத்தை உறுதியாக சொன்னார். ராஜேந்திரன் முகத்தை வருடிக்கொண்டு, ஓ அப்படியா என்று கூறி அறையை விட்டு வெளியே வந்தான். முன்னோற்று வா, நீராட வேண்டும், களைப்பாக இருக்கிறது. முதலில் திருவையாற்றுக்கு செய்தி சொல், அவன் வரட்டும். இளவரசே, அது சிக்கல். விமலாதித்தனை பெரிய பிராட்டியாருக்கு பிடிக்கவில்லை என்றால் சிக்கலாகிவிடுமே. அந்த சிக்கலை அப்போது எதிர்கொள்ளலாம். அவர்கள் அங்கிருந்து போனதும் பெரிய குந்தவை பிராட்டியார், சோழ பரம்பரையில் பெண்ணெடுப்பவன் வந்தே ஆக வேண்டும் நேரில். குந்தவை, இதை நீ பற்றி கவலைப்படாதே. அவனை வரவழைத்து அவனை பார்த்து உனக்கு பிடித்திருந்தால்தான் திருமணம் என்றார் உறுதியாக அத்தை. குந்தவை பெரிய பிராட்டியாரை அணைத்துக் கொண்டு, அத்தை, நீங்கள் எனக்கு தெய்வம் போல என்றாள். இந்த ஆண்களை ஒரு அளவுக்கு கட்டுப்படுத்தி வைத்திருத்தல் வேண்டும். இல்லையேல் இப்படி விருப்பப்படி செய்வார்கள் குந்தவை, புரிகிறதா? அத்தை, நான் இப்போது என்ன செய்ய வேண்டும்? ஒரு கட்டாயம் இல்லை குந்தவை. அவன் வந்ததும் நீ பார். பிடித்திருந்தால் சம்மதத்தை சொல், இல்லையேல் முடியாது என்று சொல்லிவிடு. பெண்ணே, உன் உரிமைகளை அறிந்து கொள் நீ. அத்தை என்று பாசத்துடன் அணைத்த தன் மருமகளை குந்தவி பிராட்டியார் உச்சி மோந்தார். அத்தை, உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்று அவள் கன்னத்தை வருடி கொடுத்தாள். பெண்ணே, யாரையேனும் காதல் செய்து விரும்புகிறாயா நீ? இப்போதே சொல்லிவிடு. இல்லை அத்தை, அப்படி ஒருவரும் இல்லை. பேச்சில் தயக்கம் இருக்கிறது. அச்சப்படாதே, சொல். ஒரு பெண்ணை பெண்ணால் தான் புரிந்து கொள்ள இயலும் என்று அத்தை தூண்டிவிட்டார். வந்து ஒரு தடவை அத்தை, ஏதோ ஒரு விழாவில் தான் ஒரு முறை அவரை நான் பார்த்தேன் என்றாள் குந்தவை தயங்கி. யார் அது? பெயர் என்ன? தெரியாது அத்தை. என்ன விழா அது? அதுவும் தெரியாது. பின் என்னதான் தெரியும் உனக்கு? அந்த முகம் மட்டும். அதை கேட்டு குந்தவை பிராட்டியார் சிரித்து, நன்றுதான் போ. அந்த முகம் திரும்ப வரும் வரைக்கும் காத்திருப்பாயா பேதை பெண்ணே? இவ்வாறெல்லாம் யாரையாவது பார்த்து மனதுக்கு பிடித்திருந்தால் உடனே செயல்பட வேண்டும். யார் என்ன என்று செய்தி அறிந்து கொள்ள எத்தனை பேர் பெண்டாடி பெண்கள் இங்கே இருக்கிறார்கள் அரண்மனையில். ஓ, கவலைப்படாதே. இந்த திருமணத்தை எப்படியாவது தட்டி கழித்து விடுகிறேன் நான். நீ தேர்ந்தெடுப்பவன் உனக்கு எவ்விதத்திலும் இசைந்தவனாக இருத்தல் வேண்டும், புரிகிறதா? குந்தவை உற்சாகத்தில் அத்தையை கட்டி கொண்டு முத்தமிட்டு, நிஜமாகவா அத்தை என்று பாசத்துடன் கேட்டாள். உன் அத்தை தீர்மானித்தால் யாரும் அதை அசைக்க முடியாது. நான் வல்லவராயரை மணந்த கதையை ஒரு நாள் உனக்கு விவரமாக சொல்கிறேன் குந்தவை. அத்தை, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன் சொல்லுங்கள். உன் மற்ற ஆசைகள் என்ன? அதை சொல் குந்தவை. மற்ற என் ஆசைகள் தமிழ் கவிதைகள் தான் அத்தை. அத்தை, திருக்குறள், திருமொழி, பக்தி பாடல்கள் ஏதாவது இருந்தால் சொல்லேன். திருவையற்றிலிருந்து விமலாதித்தனும் அவன் தமையன் சக்திவர்மனும் வரவழைக்கப்பட்டனர். அவர்களை நேரில் சந்திக்க பெரிய பிராட்டியார் சம்மதிக்காததால் ஒரு விழா ஒன்று அமைத்து அதன் கோலாகலமாக பழையாறை அரண்மனையின் முன் ஊர்வலம் செல்வதாக அழைத்து சாளரத்தில் இருந்து அத்தையும் தன் தங்கையும் பார்க்குமாறு ராஜேந்திரன் ஏற்பாடு செய்தான். ஆணை ஆட்களும் குஞ்சிர மல்லர்களும் கைகோள பெரும் படையினரும் சாரி சாரியாக நடந்து செல்ல, அதன் பின் அரண்மனை நாட்டியக்காரர்களும் இசை கலைஞர்களும் வர, ராஜேந்திரா, இந்த கூட்டத்தில் நான் யார் என்று விமலாதித்தனை தேடுவது என்று அத்தை கேட்டார். பொறுத்திருங்கள் அத்தை, பொறுத்திருங்கள். தனியே அலங்கார ரதத்தில் வருகிறான் பாருங்கள் என்று ராஜேந்திரன் சொல்லான். குந்தவை, சரியாக பார்த்துக்கொள். இவன்தான் உன் கணவனாக வரப்போகிறவன். மூளை திரும்பியதும் அந்த தங்க நிற தேர் மெல்ல அசைந்து வர, அதில் விமலாதித்தன் மட்டும் நின்று கொண்டு இருபுறமும் நோக்கி அவ்வப்போது புன்னகைத்துக் கொண்டு வீதி மக்களை வணங்கிக் கொண்டே வந்தான். சாளரத்தை அணுக மெல்ல நிமிர்ந்தான். குந்தவை பிரமித்தாள். அத்தை, அத்தை, இவர்தான் அது என்றாள் பரபரப்பாக.
பரவசத்துடன். இவர்தான் என்றால் யார்? நான் முன்பு சொன்னேனே உங்களிடம், ஒரு விழாவில் பார்த்தேன் என்று. இவர்தான் அது. மகிழ்ச்சி பெருக்கில் பறவை போல கிரீச்சிட்டாள் குந்தவை. அதாவது உன் உள்ளம் கவர்ந்த பெயரில்லாத ஆண்மகன் இவன்தானா? ஆமாம் ஆமாம், இவரேதான் அத்தை. நல்லதாயிற்று போ. பழம் நழுவி பாலில் விழுந்தது. ராஜேந்திரா, உன் தங்கை சாமர்த்தியக்காரிடா. என்ன அத்தை? ராஜேந்திரா, உன் தங்கைக்கு மனதுக்கு பிடித்தமானவன் அவன்தான். முன்பே ஒரு முறை பார்த்திருக்கிறாளாம். காவிரி கரையில் தான் பார்த்திருக்க வேண்டும். அப்படியா? பெண்கள் இந்த காலத்தில் என்னவெல்லாம் சாமர்த்தியம் பழகுகிறார்கள் பாருங்கள் அத்தை. ஆமாம், உங்கள் அரசியல் சாமர்த்தியங்களுக்கு ஈடு கொடுக்க வேண்டியுள்ளதே. வேறு என்ன செய்வது? என் மனைவி கடும் வேகத்தில் தேர் ஓட்டுகிறாள் இளவரசரே என்றான் முன்னூற்றுவன். உனக்கு சம்மதமா குந்தவை? அவனுடன் எதற்கும் ஒரு வார்த்தை பேசி என்னவெல்லாம் பிடிக்கும், எது எது படித்துள்ளான் என்றெல்லாம் கேட்க வேண்டாமா? இல்லை, முன்பே சந்தித்து பேசியாகிவிட்டதா எல்லாவற்றையும் என்று அத்தை கேட்டார். இல்லை அத்தை என்றால் தயங்கியபடி. அப்போது கண்கள் கூட பேசியதில்லையா? உங்கள் அத்தை, கேலி செய்யாதீர்கள். அவள் கண்களில் இப்போதே கனவு தீட்டி இருந்தது. அண்மையில் சோழ மண்டலத்தில் அந்த வகையான சிறப்பான திருமணமே பார்த்ததில்லை என்று அனைவரும் பேசிக் கொண்டார்கள். மக்கள் அனைவரும் தத்தம் வீட்டில் திருமணம் போல கொண்டாடினார்கள். கோயில்களிலும் அங்காடிகளிலும் தீபங்கள் இடைவிடாமல் எரிய, நாடகங்களும் நாட்டியங்களும் வித்தை பயிற்சிகளும் வில்வித்தை காட்சிகளும் சாரி சாரியாக மக்களுக்கு பொன் களஞ்சும் சோறும், கைதிகளுக்கு விடுதலையும், கலைஞர்களுக்கு முகைவர் பட்டங்களும் எல்லாம் முடிந்து ராஜகுருவின் ஆசி பெற்று குந்தவைக்கு விமலாதித்தனுடன் பேச தனி அறையில் வாய்ப்பு கிடைக்க 10 நாட்கள் ஆயின. பொன் இலை திரைச்சீலைகளை விலக்கி கரும்பு சாறும் பழங்களும் வாசனை திரவியங்களும் அகிர் புகையும் மீறி அவள் முகத்திரையை விமலாதித்தன் விலக்கி கண்கொட்டாமல் பார்த்து அவள் முகத்தை விரல்களால் நிமிர்த்தினான். அவன் மந்தகாச புன்னகையில் சற்று நேரம் லயித்திருந்தவள் மெல்ல பேசினாள். உங்களை நான் முன்னமேயே காவிரி விழாவில் பார்த்திருக்கிறேன். அப்போதே என் நெஞ்சில் பதிந்து விட்டீர்கள் நீங்கள். உங்கள் உருவத்தை என்னால் மறக்கவே முடியாது. இப்போது நீங்கள் தான் எனக்கு மணவாளனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்று தெரிந்ததும் என் மனம் துள்ளியது. என் விருப்பம் எல்லாம் 2 தான். ஒன்று நீங்கள், இன்னொன்று தமிழ் இலக்கியம். அப்போது விமலாதித்தன் அவள் உதட்டில் விரல் வைத்து முதன் ముறையாக பேசினான். నేను నీ భాషను అసలు అర్థం చేసుకో లేదున్నాదు. తెలుగుకో భాష్యం సుమా வில்லியத்தே தெலுங்கு பாஷனோ சேர்ச்சுக்கோ. எனக்கு நீ பேசுவது சரியாக அர்த்தம் செய்து கொள்ள இயலவில்லை. தெலுங்கில் பேசு கண்ணே. முடிந்தால் தெலுங்கு பாஷை கற்றுக்கொள். குந்தவியின் காதல் சிறுகதை முற்றும். தமிழ் மேலையும் கவிதை மேலையும் தமிழ் இலக்கியத்தின் மேலையும் ரொம்ப ஆர்வமா இருந்த ராஜேந்திர சோழனுடைய தங்கை ராஜராஜ சோழனுடைய மகள் குந்தவை அவ்வளோ ஆசைப்பட்டாங்க. அவனோட மாப்பிள்ளை பார்க்க வர்றப்போ மாப்பிள்ளை குந்தவிய பார்க்க வர்றப்போ அத்தை கூட ஒரு வார்த்தை கேட்கிறாங்க, ஒரு வார்த்தை நீ பேசுறியான்னு. ஆனா வேண்டான்னு வெக்கத்துல மறுத்துட்டாங்க. பின்னாடி பார்த்தா அந்த விமலாதித்தன் தெலுங்கரா இருக்காரு. தமிழ் மேல அவ்வளோ ஆசையா பாசத்தோட காதலோட இருந்த குந்தவைக்கு எந்த அளவுக்கு ஏமாற்றம் வந்திருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அவருடைய பாணியில, சுஜாதா தன்னுடைய பாணியில ட்விஸ்டோட முடிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. இதை பத்தின கமெண்ட்டை உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.